அன்னி தமிழே உன்னை வாழ்த்த வார்த்தைகள் தேடினேன். செந்தமிழின் அத்துணை வார்த்தைகளும் உனக்கான வாழ்த்துகளே. இருப்பினும் பாரதியின் வரியெடுத்து ஓரிரு வார்த்தைகள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்ற தமிழில் பாரதியின் வார்த்தைகளை என் அன்னை தமிழுக்கு வாழ்த்தி, தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் பெருங்கனவை நனவாக்க வந்திருக்கக்கூடிய அருமையான தமிழ் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய மனைவியோடு நான் பயணப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய துணைவியார் என்னிடம் மகளுக்காக வேண்டி சில கேள்விகளை கேட்டார். கல்வி குறித்து வள்ளுவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே என்னை அறியாமல் வந்த ஒரு திருக்குறள், கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலும் அப்படியவர். இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டார். உடனே சொன்னேன், உயர்ந்த செல்வம் கல்வி தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சுருக்கமாக விளக்கி சொன்னேன். அப்பொழுது என்னுடைய மனத்தில் ஒரு வார்த்தை ஓடிக்கொண்டே இருந்தது. உயர்ந்த செல்வம் வேறு எதுவும் இருக்க முடியாது, கல்வி தவிர என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறரிடத்தில் தலையான செல்வம் என்று செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று குறிப்பிடுகிறார். ஏன் கல்வி சொல்லவில்லை தலையாய செல்வம் என்று? ஏன் செவிச்செல்வத்தை சொல்லுகிறார் என்று வியந்து நான் பொருளுரையை தேடி பார்த்தேன். பல்வேறு விதமாக விளக்கங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் நான் அந்த விளக்கத்திற்குள் நான் செல்லவில்லை. நேரடியாக அந்த விளக்கத்திற்கு நான் வருகிறேன். ஏன் வள்ளுவர் சொல்ல வேண்டும்? அதற்கு அடுத்த, அதற்கு பிந்திய, அதற்கு முந்தைய குரல்களை எல்லாம் எடுத்து பார்த்தேன் என்றால் உங்களுக்கு புலப்படும். இன்று நான் சொல்லக்கூடிய விடயங்களிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது பாராட்டு. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதன் எவ்வளவுதான் பணக்காரனாக செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வம் முற்று பெற்றுவிடும். ஆனால் அந்த செல்வத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு உந்து சக்தி தேவை. அதே நேரத்தில் செவி வழியாக அவன் பெறப்படக்கூடிய 3 விடயங்கள் அவனை உயர்ந்தவனாக, செல்வந்தனாக, எல்லா வகையிலும் மேம்பட்டவனாக அவனை வைத்து காட்டுகிறது. 1, ஒரு செயலை செய்யும் முன்பு அவனுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். இதை செய், உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை. 2வது விடயம் என்னவென்று சொன்னால், அந்த செயலை செய்து முடித்ததன் பின்பு அவனை பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு கிடைக்கும் பொழுது நன்றி செலுத்த வேண்டும். இந்த 3 தான் மனிதனை உயர்ந்த இலக்கு நோக்கி பயணிக்க வைக்கிறது. இன்று விளையாட்டு தினம் குறித்து கருத்துக்கள் வந்தன. என்னை அறியாமல் படித்த ஞாபகம் ஒன்று என்னுடைய மனதில் வருகிறது. இந்த 3 அதில் கலந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதனால் அதை குறிப்பிடுகிறேன். எல்மா ருடால்ஃப் என்ற பெயரை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் அமெரிக்காவில் பிறந்தவர். 1940 ஆண்டுகளில் பிறந்தவர். அவருடைய தந்தையுடைய பெயர் ருடால்ஃப். அவர் ரயில்வே துறையில் அவர் வேலை செய்து வருகிறார், சுமீதிக்கிறாக. அவருடைய அம்மா மற்றவருடைய வீட்டில் வேலை சென்று அதன் மூலம் தொழிற்றது பழக்கம். அப்பொழுது 4 வயது முடிவுகின்ற சூழ்நிலையில் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் தொற்றிக் கொள்கிறது. உடனே அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார். அங்கே கொண்டு சென்ற பொழுது உங்களுடைய குழந்தைக்கு இளம்பிள்ளை வாதம் பற்றி கொண்டு விட்டது, சோம்பி ஆரம்பித்து விட்டது. இதன் பிறகு நம்புகோள் துணை இல்லாமல் உங்கள் குழந்தைகளால் நடக்க முடியாது என்று சொல்கிறார். பிறகு இந்த தாய் அழத் தொடங்குகிறார். அழத் தொடங்கிய பொழுது, அழாதே அம்மா, நான் நடப்பேன், ஓடுவேன், சாதிப்பேன் என்று சொல்கிறார். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொடுக்கிறார் அந்த தாய். சிறிது நாட்கள் செல்கிறது. அதாவது மசாஜ் என்று சொல்வார்கள், தடவி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி மூலமாக மீண்டும் நடை ஆரம்பிக்கிறது.
அதற்கு அடுத்தபடியாக நடந்த விடயங்கள் தான். பக்கத்தில் இருந்தவர் வீட்டுக்காரர் வேகமாக ஓடக்கூடிய அளவில் பயன்படக்கூடிய அளவில் அவருக்கு ஒரு காலணி வாங்கி கொடுக்கிறார். இது மூலம் ஓட தொடங்குகிறார். கூடைப்பந்து சொல்லப்படக்கூடிய பேஸ்கெட் பால் இதில் விளையாட ஆர்வப்படுத்துகிறார். இதில் ஓடுகின்ற ஓட்டத்தை பார்த்து நீ நம் நாட்டிற்காக ஒலிம்பிக்கில் ஓடலாமே என்று சொல்லுகிறார். நிச்சயமாக நான் முடியும் என்று அந்த குழந்தை நம்புகிறது. 1956 ஆண்டு 2 போட்டிகள் கலந்து கொள்கிறார். 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர். இரண்டிலும் வெண்கல பதக்கத்தை அடைகிறார். அதன் பிறகு 1960 ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 3 போட்டிகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் போட்டிகளில் கலந்து கொண்டு அமெரிக்காவிற்காக வேண்டி தங்கம் வென்றார். இந்த தங்கத்தாரரை வளர்ப்பதற்கு தாயுடைய ஊக்கமும் மனிதனுடைய பாராட்டும் ஒரு தேவைப்பட்டது. அவர் வளர்ந்தார். 1963 அவர் பட்டம் பெற்றார். பட்டம் பெற்றதன் பின்பு மீண்டும் அமெரிக்காவிற்காக விளையாட வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னுடைய மக்களுக்காக நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களுக்காக வேண்டி நான் உழைக்கப் போகிறேன் என்ற குழந்தைக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவிட்டு 1999 ஆண்டு மறைந்தார். மேலும் சொல்லிடத்தான் என்னுடைய துடைக்கிறது என்றாலும் நேரம் முடிகிறது என்று போய் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.